நல்ல ஒரு மீனுங்க, செம்ம குவாலிட்டி. இதை வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூபதி பேசுகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இவ்வளோ ரேட்டில் நான் வந்து மீன் வாங்கினதே இல்லை. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மீன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்ரு தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மகத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபுல்லாக வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன், யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்கிறேன், என்ன ப்ரைஸ்னு சொல்கிறேன், இந்த மீன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். முதல்ல அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. வீடியோ எப்படி இருக்குது மீன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மகத்தினா வந்து மீன் வாங்கிட்டோம். இந்த மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கொரியரில் வாங்கியிருந்தோம். இந்த இடத்துல மட்டும் டேமேஜாக இருக்குது. மீன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கா அல்லது வாட்டர் லீக் ஆகிருக்கா அப்படின்ட்டு நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். நம்ம மீன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம முன்னாடியே கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன். அதுக்கு வந்து பாதாம் லீஃப் வந்து ஆட் பண்ணி அந்த தண்ணி வந்து பின்னாடி வச்சுருக்கேன். இதில் தான் வந்து நம்ம விட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அடி வாங்காது, நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பாருங்கள், டேமேஜ் இருக்கா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி காட்டிடுவோம். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டேமேஜ், மிச்சப்படி வேறு எங்கேயும் அடி வாங்கலை. பாக்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இதான் நமக்கு ஈஸி. ஏன்னா வந்தீங்கன்னா இந்த ஈஸியாக இருக்கும். கத்திரிக்கோள் சரியாக வெட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இப்படி கிழிக்க வேண்டியதாக இருக்குது. பேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடி வாங்கிச்சு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேப்பர் வச்சுருக்குங்காட்டி மீன் வந்து அடி வாங்காது. சரிங்களா, அது எவ்வளோ பேப்பர் வச்சுருக்காரு, ஏகப்பட்ட பேப்பர் வச்சுருக்காங்க. மீன் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்குது. அடி வாங்கின இடம் இது தான். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உள் வாங்கியிருக்கு. ஆனால் மீன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இந்த இடத்துல அடி வாங்கிருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து மீன் இல்லை. பாருங்க, நல்லா பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய வந்து கவர் வந்து உள்ளே போட்டிருக்காரு. மொத்தமாக 730 கிராம் இருந்துச்சுங்க இந்த கவரு. மீனே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஒரு 400 கிராம் பேப்பராகவே வச்சுருக்காங்க. சரி, இப்போ மீன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. மேக்ஸிமம் இதுதான் மேலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம், எந்த அளவுக்கு மீன் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த அன்பாக்சிங் பண்ணுறது தான் ரொம்ப நேரம் இழுக்கும். பாருங்க, எவ்வளோ பேப்பரை சுற்றிருக்காங்க. இவ்வளோ பேப்பரை சுற்றி நான் எந்த ஃபைட்டருமே வாங்கினதே இல்லை. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்காங்காட்டி இவ்வளோ பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் இது வந்து அடி வாங்கவே வாங்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பக்காவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பேக்கிங் பாருங்கள், எவ்வளோ கவர் போட்டிருக்காங்கன்ட்டு. ஏகப்பட்ட நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபீமேலு, இது ஸ்மகத்தினால ஃபீமேலு, இது வைல்டு வெரைட்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது ஃபீமேல் தெரியுதா? இது இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் தெரியும். இது வந்து நான் வந்து ஃபுல்லாக என்கேஜ் ஆகி கலர் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு ப்ளூ. சரிங்களா, இதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சைடில் நான் அட்டாச் பண்ணுறேன். மீன் வந்து இதானதுக்கப்புறம் நல்லா வந்து க்ரூமிங் ஆனதுக்கப்புறம் நான் போடுறேன். மேலே வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இவ்வளோ பேப்பரை சுற்றி நான் யார்கிட்டையுமே ஃபைட்டர் வாங்கினதில்லை. நான் நிறைய மீன் வாங்கியிருக்கேன். ஆனால் இவர் நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க, செம்ம பேக்கிங்கு. நான் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேக் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருக்குது மீன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுத்தமாக இப்போ கலரே இருக்காது. ஏன்னா இது ஒரு வைல்டு பீட்டா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்காது. ஒரு 2-3
ஹவர்ஸ் அல்லது ஒரு 1 டே மேலே வந்து பார்த்திங்கன்னா இது கலர் வந்து ஃபுல்லாக என்கேஜ் ஆயிரும். நல்ல ஒரு செம்மையான கலரு. இதோட வீடியோவில் காட்டுறேன் நான். அவங்க எனக்கு அனுப்பின வீடியோ காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் இருந்துச்சு அப்படின்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மீன் பாருங்கள். செம்மையான குவாலிட்டி, நல்ல ஒரு ப்ளூ. சரிங்களா, இது ஃபுல்லாக கலர் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இதை நம்ம வந்து பாதாம் லீஃப் போட்டிருக்கேன் அந்த வாட்டரில் வந்து நம்ம விட்டுறலாம். நான் வீடியோவை எடுத்து காட்டுறேன். சரிங்களா, இப்போ வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே விட்டுறலாம். நான் இதில் தான் விட போகிறேன், அதையும் நான் காட்டிடுறேன். இது ஸ்மெகதீனா, இது வந்து ஸ்மெகதீனா. இதில் ஆல்ரெடி நம்ம பாதாம் லீஃப் போட்டிருக்கோம். சரிங்களா, கேமரா இங்கே கொண்டு வந்துடும், அப்படியே தூக்கிட்டோம். அப்போ தான் தெரியும் ஏன் நான் இதை காட்டுறேன் அப்படின்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா பாதாம் லீஃப் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சரிங்களா, இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 1 ஹவர் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இதிலே விட்டுருவோம். ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு போட்டு உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபீமேலு, இது ஃபீமேலுக்கு இந்த டேங்கே போதும் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்கேன். இது நம்ம வந்து ஒரு ப்ரீடிங் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். சரிங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டரை வந்து விட்டுருக்கோம். இது வந்து எந்த அளவு கலராக இருக்குன்னு ஏன்னா வீடியோ அன்பாக்சிங்கில் சரியாக காட்டு தெரிஞ்சிருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் வச்சு காட்டுறேன். ஒரு பாருங்கள் தெரியுதா மீன். இதில் சைடில் அவங்க கொடுத்த அந்த கிளிப்பும் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு ஜம்பிங் வெரைட்டின்னு சொன்னாங்க. இது வந்து எட்டி குதிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜானுக்கு கீழே நான் வச்சுருக்கேன். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இதை வந்து கலர் வந்து வர்றதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் நம்ம ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் இதோட கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ப்ரீடிங் செட்டப் தான் பண்ண போகிறோம். ப்ரீடிங் பண்ணி இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டிகளை வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபிஷ் வந்து வளர்த்திட்டு இருக்கோம். 1/2 மணி நேரமாக ஆச்சு. இப்போ வந்து நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். இது இந்த ஃபீமேலு மெஹதீனா ஃபீமேலு. ரொம்ப பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு தெரியல. நம்ம அப்படியே கட் பண்ணிடுவோம். ரொம்ப டைட்டாக கட்டியிருக்காங்க. இவ்வளோ டைட்டாக நான் யார்கிட்டையுமே ஃபிஷ் வாங்கினது கிடையாது. ஏகப்பட்ட டைட் பண்ணியிருக்காங்கப்பா. பேக்கிங் வந்து சொல்லிக்கவே முடியாது. நல்லா குவாலிட்டியான பேக்கிங்கு. வெட்டி தான் எடுக்கணும் போல். நம்ம வெட்டியே எடுத்துருவோம். நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விடாமல் இதில் இருக்க வாட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இதாங்க ஃபிஷ்ஷு. இது ஃபீமேலு. வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கங்காட்டி நம்ம அப்படியே இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். உள்ளே காட்டுப்பா. உள்ளே அப்படியே உள்ளே விட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு நாள் தான் ஆச்சு ஃபிஷ் உள்ளே விழுந்துருச்சு. தெரியுதுங்களா, இது கலர் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது இந்த மேலேயும் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ். வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும். பாருங்கள் இதுதான் ஃபிஷ்ஷு. 4 மந்த் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஸ்மெகதீனா வந்து பார்த்திங்கன்னா 4 மந்த் தான். ஒரு 4 மாதம் தான் இந்த மீனோட ஏஜ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளையே காட்டினதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல தெரியுதுங்களா ஃபிஷ்ஷு லைட்டாக வந்து இது வந்து நல்லா ப்ளூ. சரிங்களா, இது ஃபுல்லாக கலர் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அவங்க நமக்கு அனுப்பின வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம பேக்கிங்கே கட் பண்ணிடுவோம். நம்ம ரிவர்ஸ் கட் பண்ணிடுவோமா, வேணாம் இங்கேயே கட் பண்ணுவோம். இந்த கவர் எதனுக்கு யூஸ் ஆகும்.
ஓகே, வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இங்கே காட்டுங்கப்பா. நான் முடிஞ்சால் இதை மேலே நிற்க வைக்க முயற்சி செய்கிறேன். மீன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியுதுங்களா? ஃபிஷ்ஷு இருமா, ஃபிஷ்ஷு வந்து பார்த்துங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கலர் வந்து எங்கேஜ் ஆகும். கலர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலரே நல்லா இருக்கும். இது பாதாம் லீஃப் மேலே நான் வந்து படுக்க வச்சுருக்கேன். நல்ல ஒரு மீனுங்க, செம்ம குவாலிட்டி. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் வந்து வாங்கியிருக்கோம். சாய் பீட்டா ஃபார்ம் அப்படின்ட்டு. இந்த மீனோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து கிளிப்பாக போட முயற்சி செய்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன், கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். இதை நம்ம க்ரூமிங் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கலர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு காட்டுவோம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன் பேரா. இதை வந்து ஒரு ஜம்பிங் வைல்டு வெரைட்டின்னு சொன்னாங்க. இது ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கவர் போட்டு தான் நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். இது ஃபீமேலு இதில் இருக்குது, இதில் வந்து மேல் இருக்குது. நம்ம இது பாதாம் லீஃப்லேருந்து நகர்த்தி விட்டு பார்ப்போம் எப்படி ஸ்பின் பண்ணதுன்ட்டு. புரியுதுங்களா? எப்படி ஸ்பின் பண்ணி போகுதுன்ட்டு அழகாக. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட மீன் இருக்குது, சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வச்சுருக்கோம், தெரியுதுங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேயே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடு பண்ணி ஃபிஷ்ஷை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவதுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து இங்கேருந்து கொரியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட்டு நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம மீன் வாங்கி ப்ரீட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம். வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள், நம்ம வந்து கொரியர் பண்ணி தரோம். நிறைய ஃபிஷ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் ஆஞ்சல் வச்சுருக்கோம், ஒயிட் ஆஞ்சலு. இது நம்மக்கிட்ட ஒரு 1000 பக்கமாக இருக்குது, நிறைய ப்ரீட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1000 பக்கமாக வச்சுருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். போலார் பேரட்டும் நம்மளுக்கு 1000க்கு மேலே கிடைக்கும். எவ்வளோ வேணாலும் சொன்னிங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி தந்துடுவோம். நிறைய கப்பி வெரைட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? யாராவதுக்கு வேணும்னா சொல்லுங்கள். முக்கியமான ஒரு மீன் காட்ட மறந்துட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட அல்பினோ ஃபுல் ரெட் இருக்குங்க, சரிங்களா? அல்பினோ ஃபுல் ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரிப்பன் வெரைட்டி கிடைக்கும். நம்மக்கிட்ட எப்போவுமே ரிப்பன் வெரைட்டி அவைலபிளில் இருக்கும். அல்பினோ ரிப்பன் வெரைட்டி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் ரிப்பன் வெரைட்டி, நல்ல ஒரு சைஸு. இப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மந்த்து தான் ஆச்சு, சரிங்களா? 1.5 மாதம் தான் ஆச்சு. நல்லா வந்து சைஸு நல்லா வந்து மொயினா இந்த மாதிரி கொடுக்குறோம். ஆர்டிமியா மொயினா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுட்டு தான் கொடுத்து நம்ம வந்து காப்பாற்றிட்டுருக்கோம். ஸோ யாராச்சுக்கு வேணுனாலும் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம நம்பரு கீழே கொடுக்குறோம், வேணுன்னா வந்து வாங்கிக்கிங்க. இது ஒயிட்டு, இதெல்லாம் குட்டியாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, சரிங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ ஃபுல் ரெட்டில் ரிப்பன் வெரைட்டி தான், சரிங்களா? இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இதுதான் இருக்குது. ஒயிட்டில் நம்மக்கிட்ட 1000 பீஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. போலார் பேரட்டு 1000 பீஸ்க்கு மேலே இருக்குது. இதில் ஸ்பாட்டம்லாம் இருக்குது, நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். ஒயிட்